அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இன் இந்தியா வில் பெனிஃபிட் ஃப்ரம் யூஎஸ் சைனா ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சைனாவோட இம்போர்ட்ஸ், சைனாலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மேலே ஒரு 10% இம்போர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கார். இதற்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி சைனாவும் ஒரு 15% டேக்ஸ் ஆன் அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் சைனாவோட ப்ராடக்ட்ஸை இனிமேல் வாங்குறது அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆல்டர்னேட்டான ப்ராடக்ட்ஸை நோக்கி போகிறப்ப இந்தியன் மார்க்கெட் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அதனால இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிகமாக லாபம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் பெனிஃபிட் ஆவாங்க. சரியா? இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நபர்கள். அடுத்தது, இந்தியாஸ் பொசிஷன் இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4th ரேங்க். ஆப்வியஸ்லி அமெரிக்கா தான் இதில் ஃபர்ஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது, which of these has won the album of the year award at Grammy Awards 2025? Grammy Awards லாஸ் ஏஞ்சல்ஸில் நமக்கு நடந்துச்சு. அதில் ஆல்பம் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு பியான்சேக்கு போயிருக்கு. சரிங்களா? பியான்சேங்கிற ஒரு பாடகர். அடுத்தது, who won the title of the Tata Steel Masters Chess Tournament 2025? ஸோ இந்த டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸில் குகேஸை டிஃபீட் பண்ணிவிட்டு பிரக்யானந்தா வின் பண்ணியிருக்காப்புல. ஸோ பிரக்யானந்தா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? லாஸ்ட்டாக, which cricketer has been honored with 2023-24 Colonel C.K. Naidu Lifetime Achievement Award by BCCI அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.